ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இன்டெக்ரேஷனாக பார்த்துருப்போம். இதுமாரி ஒரு சிம்பிள் போட்டு a to b f of x into dx இப்படி பார்த்துருப்போம். ஓகேங்களா, இது a to bன்றது வந்து ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன் சொல்லுவோம். f of xனா இன்டெக்ரண்ட். ஓகேங்களா, இப்போ ஒரு இன்டெக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இம்ப்ராப்பரானு எப்படி சொல்லணும்னா, the range of integration should be ஃபைனட்டாக இருக்கணும். ஃபைனட் மீன்ஸ் சம்திங் a ஈக்குவல் டு 2 to b ஈக்குவல் டு 3 இதுமாரி இருந்துச்சுன்னா ஃபைனட்டாக இருக்கு இல்லையா, நம்பர் நம்மளுக்கு டிஃபைன்டாக இருக்கு இல்லையா, அதுமாரி. நெக்ஸ்ட் கண்டிஷன், ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன் ஷுட் பி ஃபைனைட். அதாவது ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன் ஷுட் பி ஃபைனட்டாக இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரண்ட் இருக்கு இல்லையா, இன்டெக்ரண்ட் ஷுட் பி பவுண்டட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இன்டெக்ரண்ட் ஷுட் பி பவுண்டடாக இருக்கணும். ஷுட் பி பவுண்டட் வித்தின் தி ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன். ஓகேங்களா, அதாவது இப்போது இன்டெக்ரண்ட்ன்றது வந்து f of x, இன்டெக்ரண்ட்ன்றது f of x. ஓகேங்களா, சாரி ஓகே, இன்டெக்ரண்ட்ன்றது f of x. இப்போது இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் அந்த இன்டெக்ரல் வந்து ப்ராப்பர் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஷுட் பி பவுண்டட்னா என்ன மீனிங்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்டெக்ரேஷன் 2 to 3 x ஸ்கொயர் into dx. ஓகேங்களா, இதில் x ஸ்கொயர் இருந்தால் இன்டெக்ரண்ட்டு, 2 to 3ன்றது ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன் மீன்ஸ் நம்ம 2 to 3 க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா, ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் மீன்ஸ் நம்ம இந்த 2வும் கன்சிடர் பண்ணுவோம், 3யும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ இன் பிட்வீன் இருக்குள்ளத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போது இது வந்து ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன் ஷுட் பி ஃபைனட்னா ஓகே, ஃபைனட்டாக இருக்குது. 2 to 3க்குள்ளே எல்லா வேல்யூஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இந்த இன் பிட்வீன் 2 to 3 இருக்கு இல்லையா, 2 to 3லேருந்து எந்த வேல்யூ சப்ஸ்ட் பண்ணாலும் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஃபைனட் வேல்யூ கொடுக்கணும். அப்படி ஃபைனட் வேல்யூ கொடுக்கலனா அது அன்பவுண்டட்னு சொல்லணும். ஓகேங்களா, ஃபைனட் வேல்யூ கொடுத்துச்சுன்னா அது பவுண்டட். இன்கேஸ் இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து நான் கிராஃப் பிளாட் பண்ணேன்னா, அதாவது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுப்போம் அந்த ஃபங்க்ஷனை. ஓகேங்களா, ஸோ இது கிராஃப் பிளாட் பண்ணோம்னா இப்படி வரும். ஓகேங்களா, ஸோ அதில் 2 to 3 மட்டும் பார்க்கணும். 2 to 3ன்றது வந்து எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ 2னா ஒய்யோட வேல்யூ 4ஆக வரும். ஓகேங்களா, ஸோ சம்திங் இங்கே வரும், இங்கே வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3னா ஒய்யோட வேல்யூ 9, ஸோ இங்கே வரும். ஓகே, அப்போ இந்த போர்ஷன் ஆஃப் தி கர்வ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபைனட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபைனட் மீன்ஸ் இப்போ இன் பிட்வீன் அதாவது இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கர்வ் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த வரைக்கும் கண்டினியூஸாக கர்வ் இருக்கு இல்லையா, எந்த பிரேக் எதுவும் இல்லை. சம்திங் இப்போது இன் பிட்வீன் இப்படி பிரேக் இருக்குன்னா அங்கே இன்ஃபினைட் அதுமாரி வேல்யூஸ் வருதுன்ற மாதிரி மீனிங் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃபங்க்ஷன் ஷுட் பி பவுண்டடாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அன்பவுண்டட் கண்டிஷனாக இருந்தால் தான் என்ன ஆகுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ப்ராப்பர் இன்டெக்ரல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன் ஷுட் பி ஃபைனட்டாக இருக்கணும். அதேமாதிரி இன்டெக்ரண்ட் ஷுட் பி பவுண்டடாக இருக்கணும் வித்தின் தி ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன். அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 1 to 2. ஓகேங்களா, ஸோ 1/x into dx. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 1 to 2ன்றது வந்து ஃபைனட் ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன் தான். 1/xல் நீங்கள் 1 to 2 இந்த 1 to 2 இந்த எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனட் வேல்யூ கிடைக்கும். ஸோ பவுண்டட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் இன்டெக்ரல். இப்போ இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ இம்ப்ராப்பர் இன்டெக்ரலில் ஃபஸ்ட்டு கேஸ் பார்ப்போம். இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஃபஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டெக்ரேஷன் என்ன பண்ணி பார்த்துருந்தோம், a to b f of x into dxன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைண்ட் பார்க்க போகிறோம். இம்ப்ராப்பர் இன்டெக்ரலில் ஃபஸ்ட் கைண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். a or b. ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து இன்ஃபினைட்டாக இருக்கும், -∞ ஆர் +∞ இருக்கும்.
ஸோ ஏ கேன் பி மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம், அல்லது பி கேன் பி ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி இருந்து இன்டெக்ரண்ட் பவுண்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட். ஓகேங்களா? பவுண்டடாக இருந்துச்சுன்னா. ஸோ அதாவது ஏ ஆர் பி இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து இன்ஃபினைட்டாக இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஆர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓகேங்களா இருந்து ஃபங்க்ஷன் அதாவது இன்டெக்ரண்ட் வந்து பவுண்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட் கைண்ட், இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன். ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் எப்படி அதுவும் க்ளோஸ் ப்ராக்கெட் 0 இன்ஃபினிட்டிக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போடுவோம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் போகிறதுனால நம்ம 0 to இன்ஃபினிட்டிக்கு உள்ளே இருக்க வரைக்கும் அந்த வேல்யூ கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ வரைக்கும் வந்து காஸ் எக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பவுண்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? காஸ் எக்ஸ் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா இப்படி 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 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். 0 to இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பவுண்டட் கண்டினியூஸ் கர்வாக தான் இருக்கும். ஸோ பவுண்டட் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் வந்து பவுண்டடாக இருக்குது. பட் ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா 0 to இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா? அதில் வந்து ஒன்று இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம கண்டிப்பாக காஸ் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இன்ஃபினிட்டி வந்து நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் தான் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது ப்ராப்ளம் இல்லை. அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0 to infinity e power minus x into dx. ஓகேங்களா? ஸோ நம்ம 0 to infinity ஓகேங்களா இது வந்து ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ 0 to infinity இதான் ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டெகிரேஷன் தான் வந்து அப்பர் லிமிட் இருக்கு இல்லையா? அது வந்து ஃபைனட்டாக இல்லை. e பவர் மைனஸ் எக்ஸ் வந்து வித்தின் தி 0 to இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனட் நீ கூட எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் ஃபைனட் வேல்யூ கிடைக்கும். ஸோ பவுண்டட். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட். நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்ட் பார்க்க போகிறோம். இப்போ இன்டெகிரேஷன் a to b f of x into dx இப்படி இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் வந்து ஃபைனட் தான் இருக்கும். பட் f of x வந்து அன்பவுண்டடாக இருக்கும். ஏதாச்சும் 1 or 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் வித்தின் இந்த ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா f of x வந்து அன்பவுண்டடாக இருக்கும். ஸோ அதுமாதிரி இருந்துச்சுன்னா இது செகண்ட் கைண்டுன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் இருக்கு இல்லையா? அது வந்து ஃபைனட்டாக இருக்கும். ஃபைனைட் ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் ஓகேங்களா? பட் இன்டெகிரண்ட் வந்து அன்பவுண்டட். அட் 1 or more பாயிண்ட்ஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 1 1 divided by 1 minus x into dx. ஸோ இப்போ நம்ம 0 to 1 வந்து ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் 0 to 1. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? 0 to 1 எல்லா வேல்யூஸும் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 by 1 minus xன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டி வந்த மாரி வரும். கிராஃப் பிளாட் பண்ணும்போது 1ல் வந்து 1 divided by 1 minus x வந்து நாட் டிஃபைன்டு. கிராஃபில் வந்து இப்போ இதுக்கு நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அட் x is equal to 1ல் பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ இன்ஃபினிட் மாரி வரும். ஸோ அதுக்கான கிராஃப் வந்து இதுமாரி இன்ஃபினிட் வரக்கூடாது. ஸோ அப்படி வருதுன்னா வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபைனட் வேல்யூ இல்லை, ஸோ அன்பவுண்டட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா minus 1 to 1 to 1 divided by x into dx. ஸோ இதில் பார்த்தாலும் 1 minus 1 to 1 வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் ஃபைனட்டாக இருக்குது. பட் ஆனால் இன் பிட்வீனில் வேல்யூ 0 வரும் இல்லையா? அந்த 0 வேல்யூவில் வந்து 1 by x வந்து ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி வேல்யூ மாரி கொடுக்கும், அதாவது அன்பவுண்டட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் இன்டெகிரல் ஆஃப் செகண்ட் கைண்ட். நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் இன்டெகிரல் ஆஃப் தேர்ட் கைண்ட் பார்ப்போம். தேர்ட் கைண்ட்னா வச்சிங்கன்னா மிக்ஸ்டு கேஸு, அதாவது ஃபஸ்ட்டு கைண்டு செகண்ட் கைண்டு மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் கைண்டும் அண்டு செகண்ட் கைண்டும் மிக்ஸ்டு.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கைண்ட் படி பார்த்தீங்கன்னா 0 to அதாவது ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இப்போது இன்ஃபினிட்டுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட் கைண்ட் படி பார்த்தீங்கன்னா A to B இருக்கு இல்லையா, அதில் B வந்து இன்ஃபினிட்டாக வந்துருக்கு இல்லையா. ஃபஸ்ட் கைண்டில் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் இன்டெகிரேஷன் வந்து ஃபைனட்டாக இருக்காது இல்லையா. பட் ஆனால் ஃபங்க்ஷன் ஷுட் பி பவுண்டடாக இருக்கும் ஓகேங்களா. இந்த இன்ஃபினிட்டிக்குள்ளார்லேருந்து ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளார் வரைக்கும். பட் ஆனால் ஃபைனட்டாக இங்கே இல்லை. ஏன்னா அட் 1 ஈக்குவல் டு அட் x இஸ் ஈக்குவல் டு 1ன்ற போது இந்த இன்டெகிரேட் வந்து ஃபைனட்டாக இல்லை, அன்பவுண்டடாக இருக்குது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸில் வரும் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. தேர்ட் கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கைண்ட் அண்ட் செகண்ட் கைண்ட் மிக்ஸ் ஆனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.